விடுபட்ட தகவல் கண்டறிகிற கணக்குகள்ல கடைசி கணக்கா இந்த பயிற்சி 5வது கணக்கை கொடுத்துருக்காங்க. எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். பயிற்சி 5 பின்வரும் விவரங்களில் இருந்து விடுபட்ட தகவலை கண்டறியவும். விவரம் ரூபாய் 2018 ஏப்ரல் 1 அன்று முதல் 40,000, 2019 மார்ச் 31 அன்று முதல் 50,000, அவ்வாண்டில் கொண்டு வந்த கூடுதல் முதல் 7,000, அவ்வாண்டின் லாபம் 8,000. எடுப்புகள் கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க, அதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இங்க கொடுத்துருக்க தகவல்களை இப்போ எளிய படிவத்துல ஃபில்அப் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 1 அன்று முதல் கொடுத்துருக்காங்க. தொடக்க முதல் 40,000, தொடக்க முதலுக்கு நேரம் 40,000 போட்டாச்சு. 2019 மார்ச் 31 அன்று முதல் 50,000, அது இறுதி முதலுக்கு நேரம் 50,000 போடுறோம். கூடுதல் முதல் 7,000, லாபம் 8,000. லாபத்துக்கு நேரம் லாபம் வந்துச்சுனாக்கா நட்டம் வர வாய்ப்பில்லை, ஒரு சின்ன கோடு போட்டாச்சு. போய் இந்த 3 அமௌண்ட்டுமே ஃபில்லப் ஆயிருக்கிறதுனால இந்த பக்கத்தை ஃபர்ஸ்ட் ஆட் பண்றோம். மூணு ஸ்தானத்துலையும் 0, 7யும் 8யும் கூட்டினோம்னாக்கா 15, 15க்கு 5, மிச்சம் 1, 1 4 5, 55,000 நம்மளுக்கு டோட்டல் கிடைச்சிருக்கு. காலத்துல கொண்டு போய் 55,000 எழுதிக்கிறோம். இந்த பக்கத்துல பார்த்தோம்னாக்கா 50,000 மட்டும்தான் இருக்குது, மைனஸ் 50,000. மூணு ஸ்தானத்துலையும் 0, 5ல இருந்து 0 போயிடுச்சுனாக்கா 5, 5ல இருந்து 5 போயிடுச்சுனாக்கா 0. 5,000 நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஆன்சர் தான் எடுப்புகள். எடுப்புகளுக்கு நேரா 5,000 எழுதிக்கிறோம். அப்புறம் இந்த சைடு டோட்டல் போடணும். 50,000த்தையும் 5,000த்தையும் கூட்டணும்னாக்கா 55,000. ரெண்டு பக்கமும் டோட்டல் ஒண்ணா வந்துருச்சு. இப்போ இங்க நம்ம கண்டுபிடிச்ச தகவல், கணக்குல கொடுத்துருக்க தகவல்கள் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம லாப நட்ட அறிக்கையா போட போறோம். லாப நட்ட அறிக்கை போடுறதுக்கு முன்னாடி தலைப்பை கவனிச்சுக்கோங்க. 2019 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்கான லாப நட்ட அறிக்கை. விவரம் ரூபாய். ஃபர்ஸ்ட் இறுதி முதல்ல ஃபில்அப் பண்ணணுங்க. இறுதி முதல் 50,000, எடுப்புகள் நம்ம கண்டுபிடிச்சோம் 5,000 சொல்லிட்டு. எடுப்புகளுக்கு நேரா 5,000 எழுதிக்கிறோம். ரெண்டுத்தையும் கூட்டணும். ஜீரோவையும் 5ஐயும் கூட்டினா 5, இந்த பக்கத்துலையும் 5, 55,000 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஆன்சருக்கு நேரம் நம்ம எதுவும் எழுத மாட்டோம். அது கூட கூடுதல் முதலை வச்சு கழிக்கணும். கூடுதல் முதல் 7,000, மூணு ஸ்தானத்துலையுமே நம்மளுக்கு 0, இங்க 5 தான் இருக்குது, இங்க 7 இருக்குது. 5ல 7 போகாது, பக்கத்துல இருந்து 1 கடன் வாங்குறோம். 15, 15ல 7 போயிடுச்சுனாக்கா 8, இங்க 1 கடன் கொடுத்துட்டதுனால 4 தான் இருக்கும். 48,000 அப்படிங்கிறது நம்மளுக்கு சரி கட்டப்பட்ட இறுதி முதல். அடுத்ததா தொடக்க முதல்ல கழிக்கணும். தொடக்க முதல் 40,000,
3 சாம்பிளையும் 0. 8ல் 0 போயிடுச்சுனாக்கா 8, 4 4 போயிடுச்சுனாக்கா 0. இப்போ 8000 லாபம் வந்து 8000 கிடைச்சிருக்கு. சரி கட்டப்பட்ட இறுதி முதல் பெரிய நம்பர், தொடக்க முதல் சின்ன நம்பர், அதனால லாபம் 8000 லாபம் கிடைச்சிருக்கு. கணக்குலையும் லாபம் 8000 கொடுத்துருக்காங்க. ஆகவே நம்ம கண்டுபிடிச்ச எடுப்புகள் 5000 அப்படிங்கிறது கரெக்டான அமௌண்ட் தான். இப்போ நம்ம போட்ட 10 கணக்குல இருந்தும் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்கா, லாபம் அல்லது நட்டம் கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னாக்கா லாப நட்ட அறிக்கையை போடணும். அடுத்தது விடுபட்ட தகவலை காண் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டாங்கன்னாக்கா நம்ம எளிய படிவம் போட்டு அந்த எளிய படிவத்தின் மூலமாக விடுபட்ட தகவலை கண்டறியணும். பிளஸ் இந்த லாப நட்ட அறிக்கையும் சேர்த்து போட்டோம்னாக்கா கணக்கு பார்க்கறதுக்கு நீட்டா இருக்கும். அடுத்தது கண்டிப்பா தலைப்பு எழுதணும். எந்த கணக்கா இருந்தாலும் அக்கௌண்டன்சில தலைப்பு எழுதணும், கொஸ்டின் நம்பர் போடணும். தலைப்பு எழுதும்போது நிறைய மாணவர்கள் என்ன பண்றீங்கன்னாக்கா பின்வரும் தகவல்களில் இருந்து அப்படின்னே ஆரம்பிக்கிறீங்க. அது கண்டிப்பா தலைப்பு கிடையாது, அது கொஸ்டின். அது இப்போ தலைப்புன்னு சொன்னோம்னாக்கா இந்த மாதிரி ப்ராப்பரா எழுதணும். 2019 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்கான லாப நட்ட அறிக்கை அப்படின்றத கரெக்டா எழுதணும். அப்படி ரொம்ப லென்த்தியா எழுத முடியல அப்படின்னு சொன்னாக்கா லாப நட்ட அறிக்கை அப்படிங்கிற ஹெட்டிங் அது கண்டிப்பா எழுதணும். இந்த லாப நட்ட அறிக்கை கணக்கு போடும்பொழுது ஏதாவது தப்பா வந்துச்சு உங்களுக்கு கணக்கு அப்படின்னு சொன்னாக்கா நீங்க 2 விஷயத்த முக்கியமா செக் பண்ணணும். ஒண்ணு இந்த லாப நட்ட அறிக்கையுடைய படிவத்தை நம்ம கரெக்டா எழுதியிருக்கோமா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். அடுத்தது இங்க கூட்டுகன்னு எழுதிட்டு இங்க கூட்டல் தான் செஞ்சிருக்கோமா, இங்க கழிக்க அப்படின்னு எழுதிட்டு இங்க கழித்தல் தான் செஞ்சிருக்கோமா அப்படிங்கிறத மாணவர்கள் ஒரு தடவைக்கு 2 தடவையா நீங்க செக் பண்ணிட்டீங்கன்னாலே உங்களுடைய தப்பு என்னங்கிறத நீங்களே கண்டுபிடிச்சுக்கலாம். இந்த கணக்குல கண்டிப்பா ஃபுல் மார்க் நீங்க வாங்கிடலாம்.